ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ்னால் கட்லெட்டு. அது எதில் செய்ய போகிறேன்னா அவுலில், சிவப்பு அவுலுங்க. இந்த சிவப்பு அவுலை நான் வந்து நல்லா கழுவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு, இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா அது பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 4 பூண்டு பல்லையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் போடுறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன். அதுக்காக நான் வந்து 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் இப்போ நம்ம வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நிறுத்திடுங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன கேரட்டில் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறேன். பாருங்க, உப்பு அவ்வளோதான். நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்ப்பேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த பச்சை மிளகாய் அரைச்சது, வெங்காயம், கேரட்டு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சால் கூட இப்படி இப்படி கொஞ்சம் தனித்தனியாக தான் நிற்கும். ஏன்னா இது வந்து பைண்ட் ஆகாது, ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகணும் இல்லையா. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் போல் ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு பிடிக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுக்கணும். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த வடைலாம் தட்டி போடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பதம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சேன். தேவையானதை போட்டுக்க வேண்டியதான். நல்லா வாசமாக இருக்குது. நம்ம இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, ஆனால் நல்லா வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன், அவ்வளோதான். இது மீதி இவ்வளோ இருக்குது பாருங்கள். 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருப்பேன். இங்கே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். ஆவியில் வேக வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட்லெட் எதுலையுமோ பண்ணியிருப்போம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அவுல் வந்து எப்போதுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த மாதிரி இந்த லாக்டவுன் டேஸில் இருக்கிறத வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எங்கேயும் கடைக்கெலாம் போயிட்டு எதுவும் ஸ்நாக்ஸும் வாங்கவும் முடியாது, கடையெல்லாம் லீவு. சில கடைகள் திறந்துருக்குன்றாங்க, தெரில. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டோம். இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அது வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம அதை கிளறி வச்சுருந்தோம்ல, அந்த இதை தூக்கி இதில் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பெரிய பெரிய கிண்ணமாக தான் இருக்குது, அதனால் நான் அந்த மாதிரி சின்னதாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் போட்டு ஒரு தட்டு வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கு பிறகு நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெந்துட்டு இருக்கட்டும். ஆவியில் வந்துடுச்சு. இவ்வளோ ஷேப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்தது எடுத்துட்டாங்க. இப்படி நல்லா கத்தி வச்சு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நான் துணி வச்சுருக்கேன். வந்துருச்சு பார்த்தீங்களா, 2 எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நிறைய ஆயில் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே வந்து பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா இது கொஞ்சமாக நல்லா மொறுன்னு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் காயிட்டோம் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. நான் அதை 2 போட்டிருக்கேன். அடிபாகம் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி போடும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மேலெல்லாம் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் கீழே விழுந்தது பிட்டு, அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது. மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. டொமேட்டோ சாஸ் இதை வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாங்க. நீங்களும் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.